வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ லேட்டாக போனால் ரீசன் இருக்குது, ஆனால் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் பஸ்ஸோ கேபோ ட்ரெயினோ ஆட்டோவோ லேட்டாக வந்துருச்சா, அதுக்கு என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். எப்பயுமே லேட்டாக போனால் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுங்கள், மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ரீசனை சொல்லுங்கள். லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே. தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே. உங்கள் கேபு நேரத்துக்கு வரல, அதனால நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். ஐ எம் லேட் ஆஸ் த கேப் டின் ஷோ அப் ஆன் டைம். ஐ எம் லேட் ஆஸ் த கேப் டின் ஷோ அப் ஆன் டைம். இப்போது இந்த கேபுக்கு பதிலாக பஸ்ஸு லேட்டாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் லேட்டாக வந்துருச்சு அப்படின்னா கேபுக்கு பதிலாக ட்ரெயின் போட்டுக்கோங்க. ஆட்டோ லேட்டாக வந்துருச்சு அப்படின்னா கேபுக்கு பதிலாக ஆட்டோ போட்டுக்கோங்க. உங்களுடையது அப்படின்னு குறிக்கிறதுக்கு தக்கு பதிலாக மை கேப் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை மை ஆட்டோ அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே. அதுக்கப்புறம் லேட்டாக வந்ததுக்கான ரீசன் சொல்கிறீங்க. நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா, ஆஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு ஆஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க. ஷோ அப் அப்படின்னா வந்து சேர்றது, குறிப்பாக ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வர்றது தான் ஷோ அப். டின் ஷோ அப் அப்படின்னா வரலை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது, அதாவது எதிர்பார்த்தவங்க வரலை. ஸோ இந்த மாடலை வச்சு நீங்கள் 3 more sentences ஃப்ரேம் பண்ணலாம். கேபுக்கு பதிலாக பஸ், ட்ரெயின், ஆட்டோ இதெல்லாம் போட்டு 3 more sentences ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அழகாக ரீசன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உங்களோட பொருள் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டிங்களா, அதனால லேட் ஆகிடுச்சா, அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுடணும். சாரி ஐ எம் லேட். சாரி ஐ எம் லேட். அதுக்கப்புறம் ஏன் லேட் அப்படிங்கிற ரீசன் சொல்ல போகிறோம். என் சாவியெல்லாம் தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை கீஸ் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். அதே என் பர்ஸை நான் தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை பர்ஸ் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். அதே மாதிரி என் ஃபோனை நான் தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியில் வர முடியல. ஐ லாஸ்ட் மை ஃபோன் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். என் ஃபைல்ஸை தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியே வர முடியல. ஐ லாஸ்ட் மை ஃபைல்ஸ் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். என் டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியில் வர முடியல. ஐ லாஸ்ட் மை டாக்குமெண்ட்ஸ் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். என் ஸ்பெக்ஸை தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்காமல் என்னால் வெளியில் வர முடியல. ஐ லாஸ்ட் மை ஸ்பெக்ஸ் அண்ட் குடன்ட் லீவ் அன்டில் ஐ கெட் இட். ஓகே, அடுத்த ரீசன், நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களா, உங்கள் அலார்ம் அடிக்கலையா, எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். தாமதமாக வந்ததற்கு வருந்துகிறேன். ஐ ரெக்ரெட் பீயிங் லேட். ஐ ரெக்ரெட் பீயிங் லேட். ரெக்ரெட் அப்படிங்கிறது வருந்துகிறேன், வருத்தப்படுறேன் அப்படிங்கிற பொருளை தருது. இதே சாரி, அப்பாலஜீஸ் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கறது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே, ஐ எம் சாரி ஐ எம் லேட், ஐ ரெக்ரெட் பீயிங் லேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரீசனுக்கு வருவோம். நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க, அதுதான் ரீசன். அப்போ என்ன சொல்லலாம், ஐ ஓவர் ஸ்லெப்ட். ஐ ரெக்ரெட் பீயிங் லேட், ஐ ஓவர் ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஓவர் ஸ்லெப்ட் ஆஸ் ஐ டுக் அ ஸ்லீப்பிங் பில் லாஸ்ட் நைட். ஏன் நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க அப்படிங்கிற ரீசனையும் சொல்லலாம். முதல் நாள் நைட்டு ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டனால நீங்கள் அடுத்த நாள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க அப்படிங்கிற ரீசன் தான் இது. ஐ ஓவர் ஸ்லெப்ட் ஆஸ் ஐ டுக் அ ஸ்லீப்பிங் பில் லாஸ்ட் நைட். பில் அப்படின்னா மாத்திரை. அதுக்கப்புறம் உங்களுடைய அலார்ம் கிளாக் அலாரம் அடிக்கல, அதனால நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. மை அலார்ம் டின் கோ ஆஃப் ஆஸ் அ ரிசல்ட் ஐ ஓவர் ஸ்லெப்ட். மை அலார்ம் டின் கோ ஆஃப் ஆஸ் அ ரிசல்ட் ஐ ஓவர் ஸ்லெப்ட். அடுத்த ரீசனுக்கு போகலாம். உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சா, அதனால் லேட் ஆகிடுச்சா, அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும். சாரி ஃபார் பீயிங் டார்டி. சாரி ஃபார் பீயிங் டார்டி.
டார்டினா லேட்டாக வர்றது, லேட். ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்தது ரீசன் சொல்ல போகிறோம். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அது முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. அது முடியறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரீசன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் தி எலக்ட்ரீஷியன் டு ஃபிக்ஸ் தி இஷ்யூ விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். ஃபிக்ஸ் தி இஷ்யூ அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு சரி செய்யறது. இப்போ எலக்ட்ரீஷியனுக்கு பதிலாக பிளம்பர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கார்பெண்டர், கான்ட்ராக்டர், மெயின்டெனன்ஸ் டீம், டெக்னீஷியன். ஸோ ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கு பதிலாக நீங்கள் வேர்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி கேதரிங், இந்த ரீசன்ஸ்னால லேட் ஆயிடுச்சா, அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். அப்பாலஜிஸ் ஃபார் மை டார்டினஸ். நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது. அங்கே நான் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் இருக்க வேண்டி இருந்தது. அப்படிங்கிற ரீசனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹேட் டு அட்டெண்ட் அ வெட்டிங் விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். ஐ ஹேட் டு அட்டெண்ட் அ வெட்டிங் விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். இப்போது வெட்டிங்க்கு பதிலாக நம்ம ஹவுஸ் வார்மிங் கூட போடலாம். ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன். ஃபேமிலி கேதரிங் அப்படின்னா எதிர்பாராத விதமாக காலையிலே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுவாங்க, வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுறது. ஸோ அது வந்து ஃபேமிலி கேதரிங் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியஸ் செரிமனி அப்படின்னா ஸ்பெஷல் பூஜாஸ் இல்லைன்னா வந்து ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அதெல்லாம் வரும். அடுத்தது பேபி ஷவர், வளைகாப்பு, ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கேக் வெட்டலாம். ஸோ இந்த ஒன் சென்டென்ஸை வச்சு நீங்கள் ஹவு மெனி மோர் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? 1 2 3 4 5 மோர் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், குழந்தைய ஸ்கூலில் விட்டேன், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால உங்களுக்கு லேட் ஆயிடுச்சா, இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். சாரி ஃபார் தி லேட் அரைவல். லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸை ஆரம்பிக்க போகிறோம் வித் அ ரீசன். I had to attend my relative's funeral which took longer time than expected. என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இறுதி சடங்குக்கு கலந்து கொள்ள வேண்டி இருந்தது. அங்க நான் நினைச்சதை விட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்தது. அதுதான் இதனுடைய மீனிங். இப்போ இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம 2 3 4 5 any of the sentences or phrases போட்டு sentence frame பண்ணிக்கலாம் as per the situation. I had to help my mom or wife before leaving which took longer time than expected. என்னுடைய அம்மா இல்லைனா என்னுடைய ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட், நான் என்னுடைய குழந்தைய ஸ்கூலில் விட வேண்டி இருந்தது. அங்கே அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட நேரம் அதிகமாக செலவாயிடுச்சு. ஐ ஹேட் டு ட்ராப் மை சைல்ட் ஆஃப் அட் ஸ்கூல் விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் உதவ வேண்டி இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஐ ஹேட் டு ஹெல்ப் அ ஃப்ரெண்ட் இன் நீட் விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். எனக்கு ஒரு பார்சல் வர வேண்டி இருந்தது. அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நான் எதிர்பார்த்த நேரத்தை விட அதிகமாக டைம் ஆயிடுச்சு. ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் அ டெலிவரி விச் டுக் லாங்கர் டைம் தேன் எக்ஸ்பெக்டட். அடுத்தது, ஆக்சிடெண்ட், வழி தவறி போயிட்டேன், இல்லைன்னா அடிபட்டவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டேன் அப்படிங்கிற ரீசன்னால லேட்டாக, அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை லேட் அரைவல். லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ ரீசன் சொல்ல போகிறோம். ஐ எம் லேட் பிகாஸ் ஐ காட் ஸ்டக் இன் அ டிராஃபிக் கன்ஜெஸ்ஷன். நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன். ஐ எம் லேட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் காட் ஆஃப் தி ட்ராக். நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா நான் வழி மாறி போயிட்டேன். ஐ எம் லேட் பிகாஸ் தேர் வாஸ் அ டெரிபிள் ஆக்சிடென்ட் விச் ட்ரிகர் டிராஃபிக் கன்ஜெஸ்ஷன். நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா நான் வர வழியில் ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட், அதனால் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு.
ஆன் மை வே அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஐ எம் லேட் பிகாஸ் ஆன் மை வே தேர் வாஸ் அ டெரிபிள் ஆக்சிடென்ட் which triggered traffic congestion. I am late because I had to help the wounded man who was injured in the accident. நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா ஆக்சிடெண்ட்ல அடிபட்டவருக்கு உதவ வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சா, உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சா, உங்கள் வண்டியில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, இந்த ரீசன்ஸ்னால வேலைக்கு போகிறது லேட் ஆயிடுச்சா, இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ ஆம் சாரி ஃபார் த டிலே. லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ ஹேட் அ ஹெல்த் இஷ்யூ திஸ் மார்னிங் ஸோ ஐ டுக் அ பில் அண்ட் கேம் ஒன்ஸ் இட் ஹேஸ் சப்சைடட் ஆர் ஈஸ்ட் அப். இன்னைக்கு காலையில் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தனால ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஓரளவு சரியானதுக்கப்புறம் வந்துட்டேன் அப்படிங்கிற பொருளை தருது. நெக்ஸ்ட், என்னுடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ண வேண்டி இருந்தது. I had a flat tire and had to wait for roadside assistance. அதுக்கப்புறம் என்னுடைய தெருவெல்லாம் மழை தண்ணி சூழ்ந்துருச்சு, அதனால அந்த தண்ணி ட்ரெயின் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. My streets were flooded with rainwater, so I had to wait until the water drains. என் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. I was delayed as I ran out of petrol. இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த காரணமும் இருக்க போகிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.